துதிகர ராஜா அபிஷேக நாதரே மே துதிகரம் அப்பா சர்வ வல்லமை உள்ளவரே மே துதிகரம் எல்ஷடாய் மக்கு சோதரம் ராஜா அப்பா மை நன்றியோடு மே துதிகரம் மனதுருச்சும் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே எங்கள் மீட்பரே மே துதிகரம் எங்கள் ரட்சகரே மே துதிகரம் பாவத்தின் பாராத சுத்த கண்ணரே மே துதிகரம் குற்றவற்றவரே மே துதிகரம் மாசற்றவரே மே துதிகரம் தாவீதின் குமாரனே மே துதிகரம் அவர் இஸ்ரவேலின் ராஜாவே மே துதிகரம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவரே மே துதிக்கிறேன் ராஜா வேற வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே மே துதிக்கிறேன் அப்பா சோதரிக்கிறேன் ராஜா மங்காத பிரகாசமே விடிவெளி நட்சத்திரமே மே துதிக்கிற ராஜா பரிசுத்த ரத்தமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா மே துதிக்கிறோம் அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவரே மே துதிக்கிறேன் ராஜா அப்பா பாவியாகி எங்களை மீட்பதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவரே ஏசப்பா எல்லா மகிமை இறங்கிவிட்டு எனக்காய் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவரே மே துதிக்கிறேன் ராஜா நீர் மகத்துவம் ஆண்டவரே மே துதிக்கிறேன் ராஜா அப்பா நீர் எங்களை கண்டோக்கி பார்க்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே ராஜா எங்களில் ஒரு நன்மையை வெள்ளையை தகப்பனே ராஜா எங்களை கண்டோக்கி பார்த்தீரே தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டவரே மே துதிக்கிறேன் ராஜா ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா எல்லா கட்டுகளை பாவ சாபவரே ஆண்டவரே உங்க ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே மே துதிக்கிறேன் ராஜா நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களை கண்டோக்கி பார்க்கிறவரே மே துதிக்கிறேன் ராஜா எங்கள் தேவன் எங்களுக்கு பலத்த துருகமாய் கேடகமாய் இருக்கிறவரே மே துதிக்கிறேன் ராஜா எங்கள் யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே மே துதிக்கிறேன் எங்கள் இஸ்ரவேலின் ராஜா எங்களுக்கு கேவலமானவரே மே துதிக்கிறேன் ராஜா ஏசப்பா நீங்க எங்கள் மேய்ப்பனும் நாங்க உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோமே மே துதிக்கிறேன் ராஜா எங்களை தெரிந்து கொண்டவரே பேர் சொல்லி அழைக்கிறவரே மே துதிக்கிறேன் ராஜா எங்களை பலப்படுத்தி எங்களை சொல்லி போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்திற்கு பலன் தந்து ஆண்டவரே பூரண கிருபையால் நிரப்புகிறவரே ராஜா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனை சோதனையிலும் போராட்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் இருந்த ஆண்டவரே ஏசப்பா சத்துருவின் பிடியில் இருந்த ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி உங்க கருத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உங்க பரிசுத்த பாதபடிகளை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளை கொடுத்தீரே உம்மை துதிக்கிறேன் ராஜா எத்தனையோ பேர் நாளை காணாத போது ஆண்டவரே அப்பா எங்களை மன்னித்து சேர்த்துக் கொள்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இன்னும் அப்பா வருகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா ஒரு தடைகளையும் ஆண்டவரே அப்பா ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே சத்துரு போட்டிருக்கிற எல்லா சத்துருவையும் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உடைய சமூகத்துக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படி செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா அழிந்து போகாதபடி ஆண்டவரே எழுந்ததை தேடவும் ரட்சிப்பவே நான் வந்தேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே ராஜா உடைய சமூகத்துக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க அப்பா அப்பா உடைய சமூகம் மாத்திரமே சந்தோஷம் சமாதானம் பெரியமும் உண்டு என்று தாவீது ராஜா வேதினாரே தகப்பனே அப்பா கண்ணை பற்றி கொள்ள கிருபை செய்வீராக இந்த நல்ல நாளுக்காக உயர்த்துகிறேன் ராஜா இந்த நாளில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சங்கீத பகுதிக்காகவே நோக்கி பார்க்கிறோம் சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையின் ஊடாக எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சங்கீத வாசிக்கிற மகனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தமிழில் வாசிக்கிறதும் பிரெஞ்சில் வாசிக்கிறதும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக ராஜா கர்த்தர் நீங்க செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் துதி ஆராதனை ஏறெடுக்கிற மகளை உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய அபிஷேக வல்லமையினால் நிரப்புவீராக ஆண்டவரே கரத்து கோட்டைக்குள்ளாக மூடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்க வல்லமை எங்கள் மத்தியிலே புறப்பட விடுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா உங்க பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில மாடுகை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் மன பாரங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ராஜா கர்த்தர் நீங்க அப்படி செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா செய்தி வேலைக்காக வருகிறோம் செய்தி வேலையிலுமே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா வார்த்தைகளை கொண்டு வருகிறோம் மகனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா தாசனுடைய கரத்தில் பொறுப்படுத்த நடத்துவீராக ராஜா ஏசப்பா சொந்து போகாதபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே பலத்து துருகமாய் இருந்த ஆண்டவரே அப்பா நீர் அவரை நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் வைத்து ஆண்டவரே எங்கள் ஆவியுமா எலும்புகளையும் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் இந்த நாளை ஜெபிக்கிறோம் ஏசப்பா நாங்கள் வந்த வண்ணமே திரும்பாதபடிக்கு ஆண்டவரே உங்க கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அன்று நீதியால் இருதயத்தை திறந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்க எங்கள் இருதயத்தை நீங்க திறந்தவள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா
அப்படி நீங்க செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் திருவிருந்து பகுதிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். திருவிருந்து பகுதியை ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருவிருந்தவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருவிருந்து பகுதி ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா நீங்க அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே தகப்பனே. நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திருவிருந்து பகுதியை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மாபாத்திரமா எடுக்காத படிக்க ஆண்டவரே, எங்களை தகுதியுள்ள பாத்திரமா நீங்க மணிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளும் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தங்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவரே அப்பா எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. மற்றவர்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே வழிவகை செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தோக்கு முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஆண்டவர் மீட்பரும் உலக இரட்சகருமான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஹல்லேலூயா. சங்கீதம் 8 பக்கம் 674. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. Psaume 8. Éternel notre Seigneur, que ton nom est magnifique sur toute la terre. Ta majesté s'élève au-dessus des cieux pour la bouche des enfants et de ceux qui sont à la mamelle. Tu as fondé ta gloire pour confondre tes adversaires, pour imposer silence à l'ennemi et aux vindicatifs. Quand je contemple les cieux ouvrages de tes mains, la lune et les étoiles que tu as créées, qu'est-ce que l'homme pour que tu te souviennes de lui, et le fils de l'homme pour que tu te prennes garde à lui? Tu l'as fait de peu inférieur aux anges, et tu l'as couronné de gloire et de magnificence. Tu lui as donné la domination sur les œuvres de tes mains. Tu as tout mis sous ses pieds, les brebis comme les bœufs et les animaux des champs, les oiseaux du ciel et les poissons de la mer, tout ce qui parcourt les sentiers et les mers. Éternel notre Seigneur, que ton nom est magnifique sur toute la terre. நம் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் தூயாதி தூயவரை அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல இமை காப்பது போல நம்மளை காத்து வழி நடத்தின நம் தேவாதி தேவனை, சகலத்தையும் படைத்த நம் சர்வவல்ல தேவனை நன்றி உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் மகிழ்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து நாம் அவரை துதித்து புகழ்ந்து போற்றி பாடி நன்றிகளை ஏறெடுப்போம். துதியினால் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பு இரட்சகரே உமக்கு நன்றி அப்பா. உன்னத தேவனே உமக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. காருண்ய தேவனே உமக்கு நன்றி அப்பா. உன்னத தேவனே உமக்கு நன்றி அப்பா.
உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. அற்புத நாயகரே உமக்கு நன்றி அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்றவரே அப்பா, உமது பாதபடியில் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உமது பிள்ளைகளே ராஜா நீர் ஒன்று கூட்டி கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளும் எல்லா இக்காட்டுகளையும் நீக்கி தகப்பனே அப்பா உமது சமூகத்திற்கு கொண்டு வந்து உம்மை நோக்கி பார்க்க வைக்கிற உமது மகா மகா கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த இக்கட்டான கர்த்தாவே அப்பா இந்த கடைசி கால சூழ்நிலையிலும் ராஜா அப்பா எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் தகப்பனே அப்பா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இருந்து ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உமது மகா கிருபையினால தகப்பனை தாங்கி நீர் நீக்கி தகப்பனே எங்களுக்கு நீர் பாதுகாப்பு கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீரே ராஜா. உமது கல்வாரி அன்புக்கு நன்றி ராஜா. அப்பா பாவ சேற்றில் இருந்த எங்களை தகப்பனே நீர் உமது பரிசுத்த இரத்தத்தினால் தகப்பனே கழுவி சுத்திகரித்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் மகா பெரியவரே உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கு 2-3 பேர் உமது நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றவரே அப்பா எங்கள் நடுவில் நீர் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் செய்த தகப்பனே நன்மைகள் 1000 ராஜா. அவைகள் சொல்ல தகப்பனே இன்று ஒரு நாள் பத்தாது தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே அப்பா உமது கல்வாரி அன்பினாலும் ராஜா மகா கிருபையினாலும் எங்களை தாங்கி ராஜா நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எண்ணி பார்த்து தகப்பனே அவைகள் எல்லாவற்றிற்கும் ராஜா உமது பாதத்தில் நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய மகா சுத்த கிருபை தகப்பனே. உமது மகா அன்பு இல்லை என்றால் தகப்பனே நாங்கள் என்றோ மண்ணாகி இருப்போம் தகப்பனே. அப்பா நீர் உமது சரீரத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா எங்களை மீட்டெடுத்தீரே ராஜா உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உமது கழுப்புகளால் ராஜா எங்களை சுகமாக்கினீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா இன்னும் தகப்பனே எங்களுக்காக தகப்பனே அப்பா பிதாவினிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற எங்கள் அன்பு இரட்சகரே எங்கள் பரிகாரியே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அப்பா இடது பக்கம் வலது பக்கம் மாறி போகாதபடி கர்த்தாவே உமது வார்த்தையினூடாகவும் ராஜா உமது மகா கிருபையினாலும் தகப்பனே எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து கர்த்தாவே எங்களை வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி ராஜா எங்களை ராஜா இந்த நாளில் ராஜா எங்களை வழி நடத்துகிறீரே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் ராஜா. உமக்கே எங்கள் நன்றி பலி பீடங்களை கட்டுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கே எங்கள் துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம்.
அப்பா உமது நாமத்தை நாங்கள் நடனமாடி துதிக்கிறோம் ராஜா. அப்பா நடனமாடி ஸ்தோத்தரிப்போம் என்று தகப்பனே. அப்பா தாவீது எப்படி தகப்பனே அப்பா உம்மை நோக்கி பார்த்து தகப்பனே அப்பா நடனமாடி ஸ்தோத்தரித்து அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ அதுபோல கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கு தகப்பனே உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. தகப்பனே நடனமாடி தகப்பனே உமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உமக்கே துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் பிரியப்படுகிற எங்கள் நேசரே, எங்கள் மனவாளரே, எங்கள் தூயவரே, எங்கள் துணையாளரே, அற்புத நாயகரே, அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. உண்மையே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி. அதிசயத்தின் நாயகர் நீர் அப்பா, அற்புதத்தின் நாயகர் நீர் ராஜா, மகிமையின் தேவன் நீர் அப்பா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சர்வவல்ல தேவனே, சாவாமை உள்ளவரே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை ராஜா. அப்பா தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் ராஜா, எல்லா மன கஷ்டத்திலும் தகப்பனே அப்பா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிற உமது வார்த்தை தகப்பனே எங்களுக்கு பலனாகவும் தகப்பனே எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறதே ராஜா. உண்மையே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கே எங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைதான ஓசையுடன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைதான ஓசையுடன்
ராஜா. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. உமது நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் எங்கள் தகப்பன் அப்பா நீர் இறங்கி வந்து ராஜா உமது மகிமையினால தகப்பனை எங்களை சூழ்ந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனை எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே எல்லா காலகட்டங்களிலும் ராஜா நீர் எங்களை தகப்பனை தப்பிவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு தகப்பனே அப்பா தகப்பனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே ராஜா. தகப்பனே உமக்கே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றிய தேவன் நம்மையும் தகப்பனே அப்பா நீர் தகப்பனே இந்த கடைசி காலத்தில் ராஜா அப்பா அரசாங்கம் கொண்டு வருகிற எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலைகளையும் ராஜா நாங்கள் மீட்டு வர தகப்பனே நீர் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே எங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம் ராஜா. நீரே ஆராதனைக்குரிய தேவன் அப்பா. அப்பா உமக்கே எங்கள் ஆராதனை தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே.
நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. தேவன் இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரே எங்களை காண்கின்ற தேவனாய் எங்களுடைய எல்லோரும் வாயிலிருந்து துதிப்போம். மகத்துவமான ராஜா எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவரே, வந்தவர்கள் வீணாக போகாதபடிக்கு உங்களுடைய அபிஷேக தைலத்தின் வல்லவினாலும் உங்களுடைய மகிமையுள்ள மகத்துவத்தின் ஆவினாலும் ஆண்டவரே, நீங்க நினைத்ததை எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கிற ஜீவனுள்ள தகவலாகி இயேசு சுவாமி, இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேக வல்லவினால் நிரப்பும்படியாய், அக்னி வல்லவினாலே நிறைக்கும்படியாய், பிரகாசத்தின் வல்லவினால் நிறைக்கும்படியாய், அழைப்புள்ள தேவனுடைய வல்லவினாலே சுவாமி, இந்த வேளையுடைய கிருபை 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 ஆண்டவரே, ஆண்டவரே உடைய கிருபையின் அபிஷேக வல்லமை ஆண்டவரே, ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிற ஆவியானவர், எங்கள் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் மத்தியிலே ஆண்டவரை அசிவாதிக் கொண்டிருக்கிற ஆவியானவர், எங்கள் மத்தியிலே ஆண்டவரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஆவியானவர், இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, மகிமையின் ராஜாவுடைய வல்லமையினாலே, மகிமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, மகா பரிசுத்த ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது உடைய காரியங்கள் நடப்பதாக சுவாமி. சகர மகர மதுரவா முழங்கால் படித்து மண்டாடுவே முழு மனதோடு வேண்டுகிறேன். முழங்கால் படித்து மண்டாடுவே முழு மனதோடு வேண்டுகிறேன்.
நன்றியோடு துதிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வர முடியாமல் இருக்கிறவரை ஆண்டவரை நினைத்தருளும். உம்முடைய கடைசி நாட்களே ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தம் உள்ளவளாய் ஆண்டவரே. இதோ உலகம் கொடுமையாய் நிறைந்திருக்கு சுவாமி. ஆண்டவரே, எல்லாரையும் காப்பாற்படியாய் மனித குலத்தில் வந்து மனிதனுக்காய் ஜீவனை கொடுத்த மகா பரிசுத்த இயேசுவே, ஒவ்வொருவரும் நினைத்தருளும்படியாய் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன் மத்தியிலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் சுவாமி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லோரும் உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, இந்த பரிசுத்த ஓவினாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நல்ல இந்த நாளிலே நம்முடைய கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக வர முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களில் விழித்திருங்கள். அடிக்கடி நாங்கள் பேசுகிற இதோட வார்த்தை கடந்த காலமாய் தொடர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது மிக முக்கியமான காரியம். உலகத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று நாம் அடிக்கடி தொடர்ந்து அந்த செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் மிக உன்னித்து கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆயத்தமா இருக்கிறோமா என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். இந்த நாளை கர்த்தரினோட இடப்படுவாராக. தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நிரூபித்து நிறைவேற்றி தன்னையே ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் கேள்விப்படும்படியாய் இந்த பூமியிலே அவர் தன்னுடைய உபதேசத்தை முடித்துவிட்டு மானிடனாய் வந்து இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து இனி வரப்போற தேவகுமாரனாகிய மகத்துவம் உள்ள தேவன் வரும் பொழுது இவர்களை தெரிந்து கொண்டார்களோ அவர்களை அழைக்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரிந்த உண்மையும் அதுவே சத்தியமாய் இருக்கின்ற நாம் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே மிகவும் புகழ்பெற்ற மகாத்மா காந்தி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தில், தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் அவர் தன்னுடைய படிப்புக்காக கடந்து சென்ற பொழுது, மேற்படிப்புக்காக அவர் இருந்து படித்த பொழுது, அவர் அநேக புத்தகங்களை, அநேக சாஸ்திரங்களை, அநேக விதமான விஞ்ஞான புத்தகங்களை வாசிக்கும் பொழுது வேதாகத்தை அவர் வாசித்தாராம். வேதாத்தை வாசிக்கும் பொழுது அதிர்ச்சி அடைந்தாராம். இப்படிப்பட்ட சொற்கள், இப்படிப்பட்ட மன குற்றங்கள் ஒரு மனிதன் குற்றப்பட்டு மனம் திரும்பி இதுதான் வழி என்று காண்பதற்கு எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் காணப்பட்டாலும் வேதாகத்திலே மகாத்மா காந்தி கண்டு அதிர்ந்து போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? மத பிரசங்கத்தை கேட்டு அவர் அகன்று போய் அதன்படி வாசித்து அவர் வாழ்ந்து காட்டி நிரூபித்த ஒரு மகானாகத்தான் மகாத்மா காந்தியை குறித்து பேசுகிறார்கள். அவருடைய சரித்திர வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகானே, அந்த நாட்டை ஆண்ட அந்த மகாத்மா காந்தி விழிப்படைந்த ஒரு செய்தி என்னவென்றால், வேதத்தை அவர் ஆராய்ந்து பார்த்தாராம். இது சரித்திரம், உண்மை, பொய் அல்ல. நீங்கள் அவருடைய சரித்திர புத்தகங்களை பார்த்தீர்களானால் உங்களுக்கு புரியும். காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அவைகள் நடந்து கொண்டிருக்குது, நடக்க போகிறது, நடந்து முடிய போகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது சீசர்கள் மத்தியில தன்னுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது சில காரியங்களை அவர் பேசும் பொழுது ஒரு சில காரியம் இயேசு சொல்லிவிட்டு சென்றதை நாம் இந்த வேதத்திலே நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவ பிள்ளைகள் விழிப்போடும் இருந்து இந்த வசனத்தை கேட்கும்படியாய் தேவ பிள்ளைகளை அசதியோடும் அசண்டியோடும் ஏதோ நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஏதோ தெய்வங்களை தேடுகிறோம், தெய்வம் நம்மை தேடி வந்த அந்த தெய்வத்தை இருதயபூர்வமாக நாம் நேசிக்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்பதை குறித்து நீங்கள் இன்று சற்று நிதானித்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார். இன்றைய நாள் உங்களோட பேச இருக்கிற வேதவசன தலைப்புகள் விழித்திருங்கள். ஏனென்றால் இப்பொழுது பொல்லாத காலமா இருக்கு. எல்லா தேவ பிள்ளைகளும் தெரியும். பேசும் பொழுது அவர்கள் சொல்றால், ஆம் பாஸ்டர், உலகம்
மோசமா இருக்கு. ஓ இயேசு வரப்போறார், நிச்சயமா வரப்போறார் சொல்றவரை எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நிரூபித்து காட்டிய உண்மை, அது யாரும் மறக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவர் என்று வாக்களித்தபடியினால் நாங்கள் அவரை இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், மார்க்கின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், மார்க்கின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க நாங்கள் கேட்போம். சீக்கிரமா வாசிங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் விழித்திருந்து, எத்தனை பேர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் ஜபத்தில் இருந்து விழித்திருந்து நீ உலகத்தை பாதுகாக்கிற மாற்றமல்ல, உன் குடும்பத்தை உன்னையும் பாதுகாக்கும்படியா விழித்திருக்கிற மாத்திரமல்ல, அதை எதற்கு சொல்கிறார் என்றால் ஜபிக்கிறவனாய் ஜபத்திலே உறுதியாய் காண்பிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அக்காலம் எப்ப? அக்காலம் எப்ப? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குறித்த காலத்தில் மனிதனாகவே வாழ்ந்த நாட்கள்ல சொன்ன சொல்லின் வார்த்தை தான் இங்கே பார்க்கிறோம். படித்த ஒரு மகிமையான வார்த்தைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் நடக்க போற சம்பவத்தை சொன்னார். அவ இன்னைக்கு எக்காலத்தில் அக்காலத்தில் சொன்ன காரியம் என்ன நடந்தது? 7வது வசனம் சொல்றது, யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது கலங்காதிருங்கள். அப்ப நாங்கள் யுத்தத்தின் செய்திகளை நாங்கள் இன்றைக்கு அநேக யுத்தங்களை கேட்டோம். ஆனபடியால் நானும் நீங்களும் அகதியாக வந்திருக்கிறோம். யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். யுத்த செய்திகளை கேட்பீர்கள். உலகம் எங்கும் கொள்ளை அடித்து மனுஷனை கொன்று குவித்தார்கள். இது சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, சம்மதிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு வராது. இன்னும் முடிவு வரவில்லை. இன்றைக்கு யுத்தத்தின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா வியாதி நிமித்தம் கொரோனா பரவி நிற்கிறதுனால எந்த யுத்த வீரர்களும் எந்த ராணுவ படைகளும் எந்த அரசாங்கங்களும் இன்றைக்கு நாட்டை பிடிக்க முடியாதபடி ஒரு வியாதியை கர்த்தர் அனுப்பி எல்லாரும் முடங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் யுத்தத்துக்கு முடிவில்லை. தேவஜனமே, அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருந்தோம். இந்த உலகம் முழுவதும் யுத்தங்கள் நடக்கிறது. நானும் நீங்களும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு அழிந்து போற ஜனங்களை மீட்கும்படியாய் இன்றைக்கு என்னையும் உன்னையும் ஜபத்திலே இருக்கும்படி தாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் மரணம் இன்றைக்கு வருகிறது, நாளைக்கு வருகிறது தெரியாமல் இன்றைக்கு அநேக மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் விழிப்பில்லாமல் இருந்தானா உன் பிள்ளைகளையும் உன் குடும்பங்களையும் உன் இனங்களையும் உன் ஜாதிகளையும் உன் சொத்துகளையும் உன் வருமானங்களையும் உன் காரியங்களையும் நீ ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த வருமானால் விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். சகோதரி சகோதரியே, தேவஜனமே, நானும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு. நீ விழித்திருந்து ஜபித்துப்பா. உன் ஜபத்தை கேட்கும்போது அக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன் உனக்கு யுத்தம் பண்ணுற கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஜெயங்களவர்களாய் இருக்க வேண்டும். அக்காலத்திலே நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அது மட்டுமா? 8வது வசனம் என்ன சொல்கிறது? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இன்றைக்கு பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் பிரச்சனை பட்டு இன்னைக்கு அதெல்லாம் குவிந்து அடித்து போயிட்டது. அதெல்லாம் ஒதுக்கப்பட்டு மறந்து விட்டார்கள். இலங்கையில் எத்தனை கோடி மக்கள் மறித்து விட்டார்கள். அதெல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா முடிவில்லை. யுத்தங்களை கேட்கிறோம். இது ஆண்டவர் சொன்னார். இது அக்காலத்தில் நடக்கும். புறஜாதி மக்கள் கூட இன்றைக்கு இந்த காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அப்புறம் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி எல்லாம் பல இடங்களில் நடந்தது. நான் கேள்விப்பட்ட முடிவெடுத்த விஷயம்.
தேவ பிள்ளைகளே, நீ எப்படி இருந்து நீ ஜெபத்துல இருந்து பயபக்தியா இருக்கிறாய் சொன்னது தேவன். அந்நாட்களில் நடந்தது, அந்நாட்கள் நடந்து இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன காரியம் நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கிறதை பற்றி பேச போகிறேன். நானும் நீங்களும் பாக்கியவர்கள், பாக்கியவான்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை உன் கையில் என் கையில் தந்திருக்க. ஜெபத்தினால் ஆகும் ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். என்னோட கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். என்னது வாசிங்க? பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பல இடங்கள் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனை காரியம் நடந்து பாருங்க. இங்க முதல் சொன்னப்பட முடிவு உடனே வராது. இவ வேதனை நடந்து கொண்டிருக்கு. வேதனைக்குரிய காரணம் எங்க பார்த்தாலும் கொள்ள நோய், எங்க பார்த்தாலும் மரணம். இந்த இடத்துல பயம், நான் விட்டு போக முடியாது, உறவு கொள்ள முடியாது. நாம் நீங்கள் எத்தனை வருஷமா பேசிக்கொண்டிருந்தோம்? 2 வருஷம் முடிந்து விட்டது கொரோனாவினால. இந்த ஆபத்து ஆனவனையத்தான் வேதனை சொல்கிறது. வேதனை காலம் இது. நாங்கள் என்ன செய்யறோம்? வேதனையை மறந்து இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு காரியமும் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலக சுகாதார நாடுகள் இணைந்து முடிவெடுத்து இது எப்படி அழிக்கலாம் என்று அவர் கடைசி எடுத்த முடிவு என்ன தெரியுமா? கொரோனாவோட ஒத்துப்போம் என்று சொல்லி அறிக்கை விட்டார். கொரோனாவோட சொல்லு, கொரோனாவோட ஒத்துப்போம். எவ்வளவு வேடிக்கை! காட்டு மிருகங்களோட ஒத்து போக முடியுமா? அந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி கண்டார்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ பிடித்து ஜெபித்துப்பா, உன் ஜெபத்தில ஜெயம் உண்டு. என்னாலும் முன்னாலும் தேவன் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவஜனமே, நீங்க ஆண்டோடைய காரியத்தை எந்த அளவு பயத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று முடிவில்லை, அடுத்தது சொல்லுகிறார் வேதனை ஆரம்பமாயிருக்கிறது. நாம் இன்றைக்கு நடந்து போன காரியங்களை பற்றி பார்க்கணும். நடந்து போன காரியம், ஆனாலும் அந்த முடிவும் இல்லை, வேதனையும் பெறுகிறது. இதை முறியடிக்க என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இது யார் செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட்டு தேவனா தெரிந்தவற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வேதத்துல நாங்க பார்க்கிறோம், இயேசு வாழ்ந்த காலத்துல நீங்க தெரியும், இதெல்லாம் சரித்திரபுரமா சொல்லப்பட்டது. மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிருபங்கள்ல நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போறது சொல்லப்பட்டிருக்கு. எந்த நாமன்றி நிருபங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த அநேக கவிஞர்கள், கண்ணதாசன் அநேக கவிதைகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? வேதத்தில் இருந்து பாடல்கள் இருந்து எழுதுகிறார்கள். அநேக கவிஞர்கள் இருந்து அநேக வேதத்திலிருந்து அறிவு சொல்லுகிறார்கள். யாருடைய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா இங்க வேதத்தில் ஒரு வார்த்தையாவது அங்க இல்லாம இருக்காது. காரணம் தெரியுமா? இதுதான் உலகத்தில் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்க மகிமையான பிரகாசம். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பிள்ளைகள்? இன்றைக்கு நாம் சொல்லிக்கொண்டு எல்லாரும் நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேலைகளை, நம்முடைய காரியங்களை குறித்து தான் இரவு பகலா தியானிக்கிறோம். இன்று இயேசு வந்தார். ஒருவரை உனக்கு எனக்கு இன்றைக்கு மரணம் வந்தார். சற்று சிந்தித்து பாருங்க, கவனித்து பாருங்க. அடிக்கடி நாங்கள் கண்டிப்பாக பேசும்பொழுது உங்களுக்கு இவர் இப்படித்தானே என்று நீங்கள் ஒரு கணக்கு போடலாம். அவர் மகன் எனக்கு சொன்னார், நீங்க எப்படித்தான் சொன்னாலும் பாரு, ஜனங்கள் அப்படித்தான் உங்களை நினைக்கிறார். என் கடமை முடிகிறது, ஒரு கணக்கு வரும், ஒரு நாள் ஒரு கணக்கு வரும். என்னுடைய காரியத்தை நான் செய்வேன். உங்களுக்கு ஒரு முடிவு, எனக்கு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்க. இதே 13 மார்க் 13 19 20 வாசிங்க. என்ன சொல்கிறா? 19 20 சீக்கிரமா. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல், தேவன் உலகத்தை படைத்தது முதல் இதுவரைக்கும் சம்மதியாதது, இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கு. இன்றைக்கு எது நடந்து கொண்டிருக்கு? இந்த உலகத்திலே இதுவரை சம்மதிக்காத ஒரு நாட்டில், 2 நாடுல, பக்கத்து நாடுல அல்லது முன்னாடில, உலகம் முழுவதும்
இதுவரை நடக்காத ஒரு பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னா நடக்குதா இல்லையா? எதுனா ஆமன்றீங்க, நடக்குதா இல்லையா? இதுவரை நடக்காது. தேவ பிள்ளைகளுக்கு அந்த பயம் இல்லை. தேவ பிள்ளைகள் அதை குறித்து சிந்திப்பதில்லை. கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீயும் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய காரியத்தை உரத்த சத்தமா கண்ணீர் சொல்லு. கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். இது முடிஞ்சோன்னு ஆடவர் முடிஞ்சிடும், பேச்சுகள் மாறிடும். என்ன சிந்தையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது வாசிங்க, 19 வாசிங்க. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் எந்த நாள்? எந்த நாள்? எந்த நாள்? நீங்க பேச இந்த நாள். நான் சொல்லிட்டேன். என்னது இந்த நாள்? சொல்லுங்க. இந்த நாள் இது ஒரு காலம் நடக்காத சம்பவம். அப்படித்தான் உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இந்த வாயை கொடுக்குறீங்க, உண்மையா இல்லையா? இதுவரை கேள்விப்படாத சம்பவம். அங்கங்க ஏதோ நடக்கும். உலகம் முழுக்க ஒரே காரியம். இவன் என்ன சொல்றான்? அதான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா என்ன சொல்றான்? அதான் இந்தியா. இந்தியா என்ன? சீனா. சீனா என்ன சொல்றான்? ஜப்பான். ஜப்பான் என்ன சொல்றான்? அமெரிக்கா. உலகம் முழுப்படும் இது எப்படி எல்லாம் இதை மாற்றி அமைக்கலாம். ஒன்றை மட்டும் கண்டுபிடித்தார்கள். விஷம் நமக்குள்ள ஏற்றினாத்தான் அந்த விஷத்தை கலைக்கிறான். ஊசியை நமக்கு அடிக்கிறான். உலகம் முழுவதும் அதுக்கு அந்த ஊசியருக்கும் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. மரணம் நம்மை தேடி வருகிறது. இந்த கடைசி நாட்களில் திரும்பி அதை வாசிக்க உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க அதுக்குரிய பக்குவத்தில் நீங்க இருக்க முடியும். 19 வாசிக்க திரும்பவும். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். ஆமென். அதுக்கு ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். 19-20 வசனம். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். கரங்கள் கட்டி நன்றி சொல்லுங்க. தெரிந்து கொண்டவர் நிமித்தம் இந்த காரியத்தை கர்த்தர் நிப்பாட்டுவாரா? இந்த கொரோனாக்குரிய ஊசியோ அமெரிக்கனோ ஜப்பானோ ரஷ்யனோ முடியாது. வேதம் சொல்லு, தெரிந்து கொண்டவர்களால் ஒன்று கூடி இந்த காரியத்தை செய்ய நாங்கள் ஒத்துழைப்போமானா உலகத்தின் அதிபதியை நாங்கள் நசுக்க முடியும். எதுன்னு ஆமன்னு சொல்றீங்க? எதுன்னு ஆமன்னு சொல்றீங்க? ஹலோ, எங்க இருக்கிறீங்க? நீங்க விழித்திருங்க. நித்திர கொள்றா வெளியில போங்க. நீங்க விழித்திருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவஜனமே, இது சத்தியம், வேதம். நீங்க எதை நம்பி இந்த இடத்தில் வந்தீர்களோ, பாஸ்டர் பராவியோ சபை அல்ல, இந்த வார்த்தையை நம்பி வந்தீர்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள் போகும் பொழுது நீ மனம் திரும்பி அதை கேட்டபடி கனி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். பாருங்க, முடிவில் என்ன சொல்லப்பட்டது? இந்த காரியத்துக்கு என்ன சொல்லப்பட்டது? 20 அவசரத்தை மீண்டும் வாசிங்க. கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். எத்தனை வருஷம் அதுக்கு ஆமென் சந்தோஷப்படுறீங்க? என்னால இது முடியும்னு சொல்ற எத்தனை பேர் கையெழுத்துங்க? என்னுடைய ஜெபத்தை அது முடியும்னு சொல்ற கையெழுத்துங்க. என்ன விளங்கலையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப நீங்க விழிப்பில்லாம இருக்கிறீங்க. நீங்க அநேக விழிப்பில்லாம இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்கு உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுக்க முடியாமல் இன்றைக்கு கல்லஞ்சமா இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் இறுக்கப்பட்டிருக்கிறது. நீ விழித்திருந்தால் தான் ஜெயத்தை கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி பிரகாசி. உன் கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். வரங்களை வல்லமையை தந்திருக்கிறார். எழுப்பி பிரகாசி. கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். அழிந்து போன ஜனங்களை ஆதாயப்படுத்துவார். இந்த ஊசியோ இந்த மருந்து அல்ல. என் ஜபம் உன் ஜபம் ஜெயம் கொடுக்குமா? விழித்திருந்து சொல்லுங்க. விழித்திருந்து சொல்லுங்க. விழித்திருந்து நித்திர கொண்டு படுத்து எதிர்ப்பு விரும்புறீங்க. ஹலோ, காதுள்ளவன் கேட்க கிடமா? ஏன்னா 23வது வசனம் என்ன சொல்றது? நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்க. ஏன் நீங்க வாயை மூடிக்கொண்டு இருக்கீங்க? உங்களோட தான் பேசுறேன்.
சொல்லுங்க, அறிவிச்சிருக்கா இல்லையா? ஹலோ, தேவன் அறிவிச்சிருக்கா இல்லையா? நான் கட்டுக்கதை சொல்றேன்னா தேவன் அறிவிச்சிருக்கா இல்ல? நீ இதெல்லாம் கேட்டு கேட்டு போயிட்டு நீ அடுத்த விட்டு அலுவலை தான் பார்க்க போற. நாங்கள் போதவராயன்னா சொல்லுவதை சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். தேவ ஜனமே, என்ன சொன்னது? நான் வாசித்த 33 அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடி. அக்காலத்தை யாருக்கு சொன்னார்? அக்காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தை சொன்னார். நீங்கள் அறிய மாட்டீங்க. இந்த 2020ஆம் ஆண்டு நாங்கள் அறியும்படி கர்த்தர் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்நாட்கள் சொன்னார். அக்காலத்தில் சீசர்கள் கேட்டார்கள், ஜனங்கள் கேட்டார்கள், வேதவர்கள் கேட்டார்கள், பரிசேயர் கேட்டார்கள், ஜனங்கள் கேட்டார்கள், கேட்டுக்கொண்டு போனார்கள். நடந்ததை காணவில்லை. காண்கிறவராய் நாங்கள் இருக்கிறோம். யாங்களால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அக்காலத்தில் நீங்க அறியாதபடினால் எச்சரிக்கையா இருங்க. விழித்திருந்து எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் அதுக்காக இன்னைக்கு நேரம் ஒதுக்கி நாங்க ஜெபிக்கிறோம்? அந்த சகோதரத்தை சங்கிலி ஜெபம் கொடுத்தோம். எத்தனை பேர் அந்த சங்கிலி ஜெபத்துக்கான ஒரு காரியத்தை இதுவரை விசாரித்து இருப்பீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் என்றால் என்ன என்பது எத்தனை பேர் தேவனிடத்தில் பரிந்து பேசி பெற்றுக் கொள்வதற்கு ஜெபம், ஜெயம் எடுப்பதற்கு ஜெபம், தப்பித்து வாழ்வதற்கு ஜெபம். ஜெபம் ஜெயத்தை படுத்தது. நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? கடமைக்கு ஜெபிக்கிறோம், தேவைக்கு ஜெபிக்கிறோம், அலுவலுக்கு ஜெபிக்கிறோம். கண்ணீர் ரத்தத்தோடு என்னை உன்னை காப்பாடுபடி கொள்வதாமலை இயேசு ஜெபித்தார். ஐயா, என்னை உன்னை மீட்பதற்கு. இந்த நாளை யோசித்து பாரு. நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? அக்காலத்தில் சொன்னதை நான் இக்காலத்தில் பார்க்கிறேன். அக்காலத்தில் சொன்னதை இக்காலத்தில் பார்க்கிற என்ன எவ்வளவு தூரம் நான் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அக்காலத்திலே எக்காலம் இயேசு கிறிஸ்து வருகையின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வருகையின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதற்காக நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி? விழித்திருந்து என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க ஒருவர். நான் பேசுவது உங்களுக்கு காது உள்ளவங்க கேட்கிறீங்களான்னு? நீங்க விழிப்பா இருக்கிறீங்களான்னு? இதை நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் அவனுடைய காரியம் சொல்லுறேன். நீ விழித்திரு ஜெபம் பண்ணா நீங்க விழித்திரு ஜெபிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவன் ஜெப ஜீவியம் அட்டு போயிட்டது, ஜெபிக்க முடியல. ஆனா அவனுக்கு ராசியம் சொல்றேன், 3 நாள் 1 நாள் தேவ சமத்தை கதவு பிடி போய் ஜெபிக்கப்பா, ஒரு பிடிப்பான பலம் உனக்குள்ள இறங்கி வரும். நிப்பாட்டினாலும் ஜெபம் நிற்காது. தேவன் உன்னை நிரப்புவார். இப்பொழுது அதை நீ ஆயத்தப்படுத்து. உன்னை கொண்டுதான் அசைக்க போகிறார். உன்னை கொண்டு அநேக காரியம் செய்ய போறார். கொரோனாக்கார வரட்டும், ஜெபித்துவா, சுகத்தை கட்டளவா. நாங்க சபை விட்டு சொல்கிறோம். ஏற்கனவே வேதம் சொல்கிறது, அதை செய்வேன். நாம் என்ன செய்யறோம்? நாம் எல்லாரும் அங்க இருப்போம், எங்கேயோ ஓடிடுவோம். ஏன் தெரியுமா? அது உண்மைதான். ஆனா எத்தனை கொரோனா வியாதியோட நாம் சந்தித்து ஜபித்தோம். ஏன் தெரியுமா? எங்களுக்குள் அந்த பயம் இருக்கலாம். நான் பொய் சொல்ல. ஆனா தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை படுத்திருக்கிறார். வாதவின் கூடாரத்தை சொல்லுங்க, வாதவின் கூடாரத்தை அணுகாது. தைரியமா பேசுங்க. ஜெபிக்க வேணும். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? எதுக்கு? மார்க்கின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். மார்க்கின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். சீக்கிரமா மன்னிக்கும். மத்தேயு 24. சீக்கிரமா வாசிங்க. 42, 43, 44 வரை வாசிங்க சீக்கிரமா. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்ட ஒட்டான் என்று அறிவீர்கள்.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமார் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சபையில் மட்டுமல்ல, இதை கேட்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் இந்த நாட்கள் சொல்லுகிறேன், ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனமுத்திரம் என்ற சொன்னதை தீவிரமாக செயல்படுத்துகிறவர். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஆண்டவர் என்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாத இருக்கிறபடியால் என்ன செய்ய வேண்டும்? 2 விஷயம் இருக்கு. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. எப்ப வருவாருன்னு தெரியுமா? ஒரு கேள்வி, எப்ப மறிப்பாரு தெரியுமா? இந்த 2 உங்களுக்கு தெரியாது. குளுக்கோஸ் வண்டி தான் சொல்லி குளுக்கோஸ் வாங்க வேண்டி வீட்டை கொண்டு போன கபரியன் ஒரு வீட்டில் அவர் பழைய நண்பர் குளுக்கோஸ் போய் கையில் கொடுக்கறதுக்காக செத்து போயிட்டார். கண்ணால் அவருக்கு முன்னால் மறைச்சிட்டாங்க நீட்டு. குளுக்கோஸை விட்ட கொண்டு வந்தாரா அங்கே கொடுத்தாரா தெரியல. நீ அவரை பிரிய சொல்லு. தேவஜனமே, அது பெரிய சாட்சி இருக்கு, அது நான் சொல்ல மாட்டேன். மரணம் நமக்கு தெரியாது எப்ப வரும். இன்றைக்கு எந்த மனிதனும் கவனிச்சு பாருங்க, உங்களை ஒரு ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு எந்த மனுஷன், எந்த பலசாலும், எந்த பொடிக்காட்டும், எந்த வீரனும் தலையிடிச்சு இருமல் வந்துட்டா பயந்துடுறான். இருமலும் தலையிடியும் வந்தா என்ன செய்யறான்? இப்ப வந்திருக்க கொள்ள இன்னைக்கு நான் செத்து போயிடுவேனா, மறைச்சு போயிடுவேனா, சாக போறேனா என்று பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். படிக்கா பலசாலி. இந்தியாவிலே மிகவும் பலமான ஒரு ஸ்ரீலங்காவில் வடிகா கொரோனா வந்து செத்து போயிட்டார். யாரை விட்டது? நாம என்றா நாங்கள் என்றா கை வீசம்மா, கை வீசு, எனக்கு என்றும் நடக்காது. சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க. காலம் நெருங்கிறது. நான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? வாசிங்க 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று. இந்த பரிசு நாட்டில் எங்களுக்கு தெரியும், சில வீடுகள் சரியான 2-3 மேலே போட்டு கீழே போட்டு நடுவில் போட்டு எல்லாம் போட்டி போட்டி வச்சிருக்கோம். ஏனென்றால் அதிக திருடர்கள் இங்கே இருக்கிறார். ஒரு கதவு சரியா இல்லைன்னா சட்டத்திட்டமா போட்டுட்டா நாம் என்ன செய்வோம்? விடுத்திருப்போம். கள்ளம் வந்துடுவான். நீத்திரையே இல்லை, அவர் பிரசரான் வந்துடும். ஆண்டவர் வருகை படித்தான் இருக்குமா? திருடன் வருவது போல வருவார், நீங்க விடுத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் ஆண்டவர் வருகைக்கு நீ ஆயத்தம் உள்ளவனால் உன்னை தயார் பண்ணி ஜெபத்திலையும் ஆண்டவர் வேத வசனத்திலும் ஆண்டவர் வருகைக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை உத்தமத்தில் உறுதியா இருக்க வேண்டும். என்ன கண்ணமிடுகிறவனா? வாசிங்க கீழ்வசனத்தை. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். கண்ணமிட மாட்டான் அப்படின்னா என்ன? எங்களை தூங்க வச்சு கண்ணமிட்டால் என்ன? தமிழ் என்ன சொல்லுங்க? அது தமிழ்நாடு இருக்குது, பிரெஞ்சில் இருக்க. வாசிங்க அந்த வசனத்தை. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். அவன் குரல்களை எடுப்பதற்கு அவன் கண்ணோட்டமா தெரியாதபடிக்கு உங்களை விழிப்பார்கள் பிசாசு வந்து உங்களை வஞ்சித்து போகாதபடி நீங்க கண்ணோக்கமா இருந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் சீக்கிரமாக வரப்போறார். சீக்கிரமாக வரப்போகிறார். இது சத்தியம். இதான நாங்கள் சொல்லி 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 நாங்கள் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆண்டவர் வரப்போறாண்டு நாமே ஆயத்தப்படுத்த வேற காரியம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 43 என்ன சொல்றது? நீங்கள் நினையாத, அதாவது 44 நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? நீ ஆயத்தமா ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, நீ ஆயத்தமா? ஆயுதமா? எனக்கு என்ன தெரியுத? பொய் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? அப்படா முடியும்,
எப்படா இதான் முடிவாங்க இப்படி சொன்னதுக்கு சொல்றீங்க. ஆயத்தமாயிருங்க. இது ஆயத்தமாயிருங்க, ஆயத்தமாயிருங்க. ஆண்டவர் மறுபடியும் ஆயத்தமா இது என்ன காரியம்? தேவன் உங்களோட இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீங்கள் லேசான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கும் பொழுது லேசா வந்துடுங்க. அபிஷேகத்தில் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை சகோதரி செய்தார். அந்த பாடல் அந்த அபிஷேகத்தை தன்மை எப்படி வெளிப்பட வேண்டும்? ஜெப ஜீவியத்தோட ஜெப வாழ்க்கையில வர வேண்டும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். எப்படி முடிக்கணும்? சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்க. ஆயத்தமா 37 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல நோவாவின் காலம் நடந்த விஷயம் தேவ பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாத கை வைத்துங்க. எல்லாருக்கும் அதை நம்புறீங்களானே? நோவாவின் சரித்திரம் நடந்ததை நாங்கள் நிரூபித்து இன்றைக்கு துருக்கி நாட்டில் சிக்கா என்ற ஒரு பகுதியில் அந்த நோவாவின் பேட ஒரு பகுதி இருக்குது என்று அங்கே கண்டுபிடித்திருக்கிறார். அவர் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதோ தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து வரையில நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார். யார் சொன்னார்? யார் சொன்னார்? சொல்லு ஒரு இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். என்ன சொன்ன? ரெபேக்கா சொன்ன. நான் இப்ப சொன்னது என்ன சொன்ன? என்ன சொன்ன? தப்பிங்க. என்னது? இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொல்? நோவாவின் காலத்தில் நடந்தது விட நடக்கும் என்றார். ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். அது நடக்க போகிறது. இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? இதுதான் இன்றைக்கு பாருங்க. அன்னைக்கு காரியம் நடக்குது. கொஞ்சம் திறந்து விட்டாச்சு. இன்னைக்கு நான் சில காரியம் பேசும்படி சில பேருக்கு அது குற்றப்படலாமா? நான் உள்ளதை உள்ளபடி பேசுவேன். என்ன நடக்குது தெரியுமா? இப்ப பெரிய இப்ப என்ன நடக்குது? வெக்கேஷன். அப்படிதான் நல்லது. ஆனா தேவனுடைய வார்த்தையில நோவாவின் காலத்தில் நடக்கும். அப்ப நானும் நீங்களும் அப்படி விடுத்திருக்க வேண்டும். அன்றைக்கு எதனால அது காரியம் நடந்தது தெரியுமா? கீழ்வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் வரப்போறா, பேடை அழிக்க போறா, நீ பேடைக்குள்ள வாங்கினா சனங்கள் கேட்கல. சனங்கள் அப்பம் குடிச்சு வரிச்சு பெண் கொண்டு வாழ்ந்து அப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்தார். இன்றைக்கு கொரோனா முடிந்தது, ஊசி போட்டாச்சு. இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நீ நான் விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஜெபத்தில் நீ உறுதியா இருக்கிற, எவ்வளவு விடுத்திருக்கிற, நீ வெண்டது விடுத்த நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு வேலைக்கு போய் என்ன செய்யலாம், நாளைக்கு போயிட்டு வந்து என்ன செய்யலாம், நாங்கள் அதை செய்வோம். இதுதான் நம்முடைய சிந்தை. நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. உலக சத்தமா கூட கொடுப்பது சொல்லுகிறார். ஏன் நீ இழந்தாய்? ஏன் கர்த்தருடைய காரியத்தை விழிப்பில்லாமல் நீ உலக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் நீங்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டும். வாசிங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு என்ன நடந்தது? ஜலப்பிரளயம். திரும்பி இப்ப 3வது 4வது பேர் சொல்றாங்க. கொரோனாவுக்கு என்ன பேர்? அந்த யாழ்ப்பாணத்து கொழும்புல இருந்தாங்க. கொழும்புல அப்படி வாரி சாரா ராஜா இருக்கிற பகுதியில 13 பேர் விழுந்துட்டாங்க. வாரி அடிக்கணும். வாசிக்கு முடியுங்க. நான் போய் சொல்றேன். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மாட்டோம். உணராத சொல்ல நீ
ஒரு பாஸ்டர் நிலையப்படுத்தாரு. உணராம இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருகாலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் சொல்லுங்க வருங்காலத்திலும். எத்தனை நம்புறீங்க சொல்லுங்க, எத்தனை நம்புறீங்க? விடுப்புணர்ச்சியா? விடுப்புணர்ச்சியா? விடுப்புணர்ச்சியோட நீங்க ஜெபம் பண்ணுங்க மகளே, மகள். அது அப்படியே நடக்குமா? நான் நீங்களும் விடுப்புணர்ச்சியா இருக்கணும். வேதம் சொல்வது நீதிபதி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34 சொல்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதியா. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய வீட்டுல நீங்க கூடி வீட்டுல ஜெபிக்க தனி ஜெபம் அல்லது ஜெபிக்கும் போது அது வாசற்படி, தேவனுடைய ஜெபத்துக்கு நீ ஆயத்தப்படுகிற ஒரு வாசற்படி. இதோ வாசற்படி தந்துரு, ஒரு சத்தத்தை கேட்டா நான் உங்களுக்குள்ள இன்னைக்கு உலகப்பிரவா 24 மணித்தியான உண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தட்டிட்டு தூக்கி கொண்டு வர விசுவாசி இருக்கு. நம்ம 6 நாளும் வேறு உலகத்தோடு வாழ்றோம். நான் சொல்லட்டுமா, உங்களுடைய நிலப்பாடு உள்ள கஷ்டத்துல உனக்கு அதிக கஷ்டம் இருக்கலாம். 24 மணி நேரத்துக்கு வேணாம். ஆண்டவத்துல தசவாகம் என்றால் என்ன தெரியுமா? காசு கொடுக்க தசவாகம் மட்டும் இல்லை, நீ நேரத்தில் தசவாகம் கொடுக்கணும். 24 மணி நேரத்தை எவ்வளவு நேரம் கொடுக்கும்? 24 மணி நேரத்தை எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம். சரி, 1.5 மணி நேரத்தை களவாடுங்க. 1 மணி நேரமாவது ஒரு நாள் கொடுங்க. கரகட கல்யாணம் சொல்லுங்க. 1 மணி நேரத்தை கொடுத்து ஜெபித்து பார். எனக்கு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், சூழ்நிலை தெரியும், என் கஷ்டங்கள் தெரியும். வேண்டாம் ஆண்டு 1 மணி நேரம் என்னோட பேச மாட்டேன். 9 மணி நேரம் கஷ்டப்படுவாங்க. நீங்க எப்ப வேதத்தை தொடர்ந்து வாசிக்க, அப்பதான் விசுவாசத்தோடு வருவாங்க. அப்பதான் வருவாங்க. எப்ப நீ ஜெபிக்க வேண்டிக்கிறீங்க, அப்பதான் சிந்தனை எல்லாம் போடுவாங்க. ஏன் தெரியுமா? நீ விழிப்புணர்ச்சி இல்லை. விழிப்பு இல்லாதனால அவன் தன்னுடைய காரியத்தை சீக்கிரமா செய்துடுவான். நான் உங்களை பயமுறுத்தவில்லை. தேவன் வருகையிலே எடுத்துக்கொள்ளபடி தேவன் இந்த காரியத்தை இந்த நாள் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு தடவை நான் இந்த காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முன்னே பார்த்த 13ஆம் மார்க் 13ல 35 வாசிங்க. சீக்கிரமா 35 இப்படி கவனமா கேளுங்க. 35 வாசிங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். யாரு இப்ப இந்த வசனம் கேட்டீங்க? யாரு இதை கேட்டுக்கொண்டிருக்க டிவியில கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் யாரு? இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நீங்க விழித்திருந்து. ஏனெனில் வீட்டுக்கு சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நாங்க அறிய மாட்டோம். கண்ணன் வரும்பொழுது விட்ட வந்து தம்பி சொல்லுவாரா, நாளை வரோம் ஆயத்தம் சொல்லுவாரா? ஏசு அப்படிதான் வருவார். ஏன் தெரியுமா? நீ ஆயத்தமாக இருக்கிறவன் மாத்திரம்தான் தேவன் அவர்களை நோக்கி பார்ப்பார். எல்லாரும் கிறிஸ்தவர்களா? ஆனா எல்லோரும் கிறிஸ்துவுக்கு இல்லை. எல்லாரும் தேவன் பிள்ளைகள் இல்லைங்க, ஆனா எல்லோரும் தேவன் பிள்ளைகள் ஆக்கப்படவில்லை. வருவேன் என்று நீங்க அறிவீர்கள். வருவீர்கள் என்று சொல்லு. வருவீர்கள் என்று ஐயோ வருவீர்கள் என்று யாரு? அப்ப நீங்க அறிந்திருக்கிறீர்கள். நீங்க என்ன செய்கிறீங்க? பிரெஞ்சில வாசிங்க. 35 பிரெஞ்சில வாசிங்க.
Restez donc vigilants, car vous savez, quand viendra le maître dans la maison le soir, au milieu de la nuit, il chante le peuple pour le matin. என்னது? நீங்க நீங்கள் விழித்திருங்கள், ம், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ம். பாக்கிங்க. நீங்கள் நீங்களோ நினையாத வேளையில அவர் வந்து, நீங்கள் நினையாத நேரத்தில் அவர் வந்து, கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீ காதலுக்கு தானே கவனியன் முதல் காதால கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் நினையாத வேளையில அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு. விழித்திருங்கள். அவன் ஒரு கள்ளன் வரும்பொழுது நீங்க தூங்காதபடி கண்டுபிடிக்க. நீ தூங்குறதா இருந்தால் பிசாசு வந்து தெரிஞ்சுவான். நீ தூங்கினீங்கன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைச்சிடுவான். நீ விழிப்பில்லாமல் இருந்தால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஈடுபடாமல் பிசாசு உன்னை கொண்டு போயிடுவான். நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இயேசு சொன்னார். நான் எல்லோருக்கும் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அப்படியா? என்ன காதுள்ளவன் பிடித்திருந்தீர்கள். ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ள இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் பிசாசானவன், எதிரியான பிசாசானவன் கெட்டிக்கிற சிங்கம் விட விட விழுங்குவான் என்று வகை 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 தேடி திரிவான். அவன் தெரியுறான் யாரும் எப்ப விடுத்துறான், எங்கெங்க விடுத்துறான், எப்படி விடுத்துறான். பிசாசுல வீடு அதுதான். வாசல் படியிலிருந்து ஜெபிக்க வேண்டிய தேவ சமூகத்தில் வந்து தேவ பாதத்திலிருந்து கதற வேண்டியவர்களை அவன் மகன் தேடி கொண்டு போகிறான். ஒவ்வொரு சந்தி ரோட்டா எங்கெல்லாம் அடைய வைக்கிறான். காரணம் அவன் எப்படியாக இந்த நரகத்தை கொண்டு போவான். ஆகவே நானும் அனைவரும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்று பயபக்தியோட அந்த ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பயம் வேண்டும். நீங்க ஒரு இடத்துல பத்திரம் தந்துட்டார், ஒரு வேலை வந்துட்டாலும் அவனுக்கு எவ்வளவு பயந்து வேலை செய்யறீங்க, நடக்கிறீங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உனக்கு ஒரு பெரிதான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது தேவ சிங்காசனத்திலிருந்து உனக்கு கொடுத்ததை அர்த்தமா எழுதுகிறார். எங்கேயோ ஒரு பத்திரம், ஒரு 1000 ரூபாய் காசுக்காக நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீங்க கட்டட ஊழியத்தை அலட்சியமா செய்றீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் மேலதான் பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படி சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அவர் அழைத்த அழைப்பின் சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும். இது அழகா இயேசு சொன்னார். லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சீக்கிரமா 40-46 வாசிங்க. அவர் நினையாத நாளிலும் அவர் நினையாத நாட்களில் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமித்தார். யாரு இந்த ஊழியத்தை பொறுப்புப்படுத்தவில்ல? இந்த ஊழியத்தை தேவன் உனக்கு தந்தாரல்ல? பரலோகத்திலிருந்து உனக்கு ஊழியம் கொடுக்கும்போது அவர் அங்கீகாரம் கொடுக்கிறார். நீ அதை உண்மை உள்ள செய்யாம பொய்யனாய், அதை ஏமாற்றுக்காரனாய், அதை அலட்சியமாய் செய்யாதனால் உண்மை இல்லாத பங்கு தள்ளி விட்டுறான். அந்த உண்மை உள்ளவன் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அவன் தந்த ஊழியம் உண்மை உள்ளவன் தந்தா உண்மை இல்லாத பட்டியல உள்ள சேர்த்து விடுறேன். எப்படி இருக்கு? ஏதோ பராபாசம் அந்த ஊழியமா? உனக்கு சபையில தேவன் ஒரு ஊழியம் கொடுப்பார். பரலோகத்தில் நியமிக்கப்பட்டது கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்துப்படி உங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டது. அது எந்த வயர் பிடிக்கிறான் சரி, மெக் பிடிக்கிறான் சரி, செய்து கொடுக்கிறான் சரி, அது பரலோகத்தில் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறான். அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். நீ அதுக்காக ஆயத்தமா ஜெபம் பண்ணி ஜெபித்து ஆண்டவர் இன்றைக்கு நீ பரலோகத்திலே தந்த காரியத்தை நிறைவேற்ற என் மேல வந்து இறங்கும் என்று சொல்லி நீ கர்த்தரிடத்தை விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து விழிப்போட வந்தா தான் ஜனங்களுக்கு ஒரு விழிப்பை கொடுப்பார். நீங்க ஊழியர்களை அர்த்தமா இருக்கீங்க.
எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியம், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இது உதவி இல்லையா? இது பரலோகத்தின் தேவனுடைய லிஸ்டில் உனக்கா பதியப்பட்டது. நீ அதை அற்பமா என்கிறாய். கீழ்வசனத்தை வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். பாருங்க, எஜமான் சித்தத்தின்படி அறிந்தும் ஆயத்தமாய் இராமல், அது எஜமானுடைய வேலை. தேவன் பரலோகத்தை கத்த கொடுத்த வேலை என்று நீ அறிந்தும் அதுக்கு ஆயத்தம் இல்லை. நீ அதுக்கு பயம் இல்லை, அதுக்கு துணிவு இல்லை, அதுக்கு ஒப்புக்கொடு. இங்கே நேற்று உபாசத்தை பார்த்தோம். ஊழியக்கார அத்தனை தேவன் சமூகத்தை உபாசத்தை நீங்க மாசத்துல ஒரு வாரம் நான் இங்க பேச இருக்கிறேன். நீ ஆண்டவர் சமத்துல உங்களுக்கு கொடுத்தப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி நீ பரலோகத்தை நிலை நிறுத்தணும். உபவாசத்தில் கலந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கணும். ஆராதனை தேவனுடைய கடமை. உபவாசம் நீ தேவனை ஒப்புக்கொடுத்து அவரிடத்தை கேட்டுக்கொண்டு உபாசிக்கவன் ஜீவிகள் என்று கர்த்தர் சொல்லுவோம். நாம் உலக பிரார்த்தனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னாரு? தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவார். அநேக காரியங்களுக்கு என்ன செய்வார்? அடி வாங்குவார் என்று நான் சொல்லேன். கவனிங்க, நான் சொன்ன பிரச்சனை. நீ அந்த சித்தத்தின்படி செய்யாம இருந்தால் அடி வாங்குவாய். நேற்று அதை நான் பேசி அடிமேல் அடி வாங்குவாய். கீழ்வசனம் சொல்லி 28வது அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது, எவனிடத்தில் அதிகமாக ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதை கேட்பாருல்ல. கேட்பாரா இல்லையா? சொல்லுங்க, கேட்பாரா இல்லையா? ஹலோ, இந்த ஆண்டவர் சொன்ன கேட்பாரா இல்லையா? வாசிச்சபடி நான் இதை கூட நாங்கள் தியானிக்க விரும்பல. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அதுதான் பவுல் சொன்னார். நான் ஒவ்வொரு அந்த ஊழியத்துக்கு கீழே எழுதியிருக்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். அநேக சாட்கள் முன்னாடி என்னிடத்தில் கேட்டோட மற்றவர்களுக்கு ஒப்பிக்கத்தக்கத உண்மை உள்ள மனிதனத்தை கொடுக்கட்டான். அதனாலதான் உண்மை உள்ள மனிதனை தேவனுடைய சமுதாயத்தில் ஊழியம் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதை விடுத்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகமானது, மாம்சமோ பிளவனம் இல்லாது. இந்த விடுத்திருக்காவிட்டால் 4 காரியம் நடக்கும். ஒன்று வஞ்சனை, மரணம், கைவிடப்படுவாய், பங்கு இல்லாம போயிடுவார். இதனால் தியானிக்க இல்லைக்கு நேரம் இல்லை. ஆண்டவர்களை நேசிக்கிறார். எதிர்ப்பு சொன்னாங்க பாருங்க. ஊழியம் என்றா அலட்சியம். இந்த அநேக நேற்று நாள வரையிலா டெலிபோன் ஆன்லைன் அதுக்கெல்லாம் சாப்பிட்டு சொல்லுறாரு. இவருக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், அது பரவாயில்லை. என்னை கத்தை நீச்சிருக்கிறேன். நீங்க எவ்வளவு அற்பமா என்றீங்களோ அத்தனைக்கும் பருவத்தில் அதுக்குரிய பலனை காண்பார். மனிதோட மண்ணில் கூடியிருந்த வேடிக்கை பார்த்து அநேக பேச்சில கேட்டு நீ வஞ்சிக்கப்படாதது. அது மரணம். நான் அதை பற்றி தியானிக்க வந்த நேரம் இல்லை. ஜாக்கிரதை அறிஞ்ச. நீ எங்கேயும் போயிட அவசியம் போடணும். 2வது 3வது அவசியம் போடணும். எனக்கு வந்து விட்டு சொல்லிட்டா 3வது அவசியம் நீ போடணுமா? நீ 5வது வரப்போது 4வது வரப்போது போட்டுக்கிட்டே இருப்போம். ஜாக்கிரதை. இது மறந்து இல்லை. எது என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன வேணும்? விடுத்திருந்து நீங்க இங்க விடுப்பில்லை. கர்த்தர் நம்ம பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம விடுப்போடு இருக்க வேண்டும் தான் கர்த்தர் சொல்கிறார். நீ ஜெயம் கொண்டு இருங்க. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. கேட்கிறவன் தேவனுக்குள் உண்மையா இருங்க. நீங்க நெரிச்சல் குணத்தோட இதயத்தில் வேற சிந்தோட இருக்காதீங்க. நீங்க இப்ப விழித்திருங்கள். விடுத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமான காரியத்தை செய்வார். தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் உறுதியோடும் நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து விழிப்புணர்ச்சியோட நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஆண்டவர் சமத்தை ஜெபிக்க போறோம்.
அப்படியே ஜெபத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை இப்பொழுது கத்தனா சிஸ்டருக்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு விழிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். எல்லாரும் இடத்துல போகலாம். கத்தர் நீ கரவ சங்கர மதுரிப்பலாமா ஆவியானுடைய வல்லமையினாலே ஆவியானுடைய கிருபையினாலே எல்லாரும் இடத்துல போகும். அவருடைய மகிமை கடந்து வரட்டும், அவருடைய கிருபை கடந்து வரட்டும், அவருடைய அற்புதம் எங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்யத்தக்கதாக நாங்கள் விழித்திருந்து தேவனுக்காக ஆண்டவர் செய்ய போற காரியத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு இவ்வளவு அற்புதம் செய்வீராக. எல்லாரும் ஜெபத்தோடு சீக்கிரமா ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இரக்கம் கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உன்னதரை உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் தகப்பனே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நீரே கூட்டி இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் உமது பிள்ளைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே அப்பா, விழித்திருந்து அப்பா ஒவ்வொருவரும் ஜெபிக்க நீர் உதவி செய்யும் தகப்பனே. ஒவ்வொருவரும் அப்பா விழிப்போடு இருக்க, எச்சரிப்போடு இருக்க அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த வஞ்சகத்தின் ஆவிக்கும் தகப்பனே இடம் கொடாதபடி தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இது கடைசி காலமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா எல்லோரும் தகப்பனே விழிப்போடும் எச்சரிப்போடும் தகப்பனே ஜாக்கிரதையோடும் இருந்து தகப்பனே உமது சமூகத்தில் அப்பா அப்பா ஜபம் என்ற அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அந்த புகைய அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஜெபித்து விழிப்போடு இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும் அப்பா. விழித்திராவிட்டால் தகப்பனே சாத்தான் வஞ்சிப்பான் என்ற அப்பா ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை அப்பா நாங்கள் நினைவு கூர்ந்து தகப்பனே விழிப்போடு ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்க பிறரையும் ஆயத்தப்படுத்த தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் தகப்பனே. விழிப்போடு ஜெபத்தோடு தகப்பனே உபவாசத்தோடு தகப்பனே உமது சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சாத்தான் தகப்பனே எங்களை அப்பா கொள்ளை கொண்டு போகாதபடி தகப்பனே விழிப்போடு இருந்து ஆண்டவரே அப்பா உம்மோடு என்றென்றும் அப்பா ஒன்றித்து நாங்கள் இருக்க நீர் வரும் பொழுது தகப்பனே அப்பா குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் பழுதற்றவர்களாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரத்துக்குள் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமல்ல கர்த்தாவே, எங்களுக்குள் நீர் இருந்து செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்குள் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது நாமம் ஒன்று எங்களுக்குள் மகிமைப்படட்டும். உமது சித்தம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் ஒவ்வொருவரும் மண் என்பதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றும் ஆகாது ஆண்டவரே. உமது ஆவியினால் எல்லாம் கூடும் தகப்பனே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. நீர் தகப்பனே நீர் பொறுப்பெடுத்துக் இந்த ஜெபத்தை கேட்டார்கள் சொல்லி எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா. மக்களின் ராஜாவின் நடுவில் இருந்து எல்லாவற்றையும் காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. எல்லாத்தையும் தயவு செய்து நீங்கள் விடுதலை இருக்கோம். இன்றைக்கு இந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தாவியானவருடைய நிறைவேற்றக்கூடிய வருமானம் உண்டு. இப்படி ஒவ்வொரு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கிருபையினாலே இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
துதிப்போம். எல்லாரும் துதிங்க. மகிமை உள்ள ராஜா அங்க நடுவில் தயவு செய்து எல்லாரும் துதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீ நல்லவராய் இருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உடைய பிள்ளைச்சியோட ஜெபங்களை ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைச்சியோட ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக இந்த கடைசி காலத்தில் வந்திக்கலாதபடிக்கு பரலோக ராஜா எங்களை உதவி செய்து ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளாத நோய்களுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிலை நிரப்பி ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாக உன்னத தேவன் நீங்கள் நோக்கி பிரகாசிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் கிருபைப்படுத்தி ஆளுகை செய்ய தேவன் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இருப்பதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நன்றி தகப்பனே. இருக்கிற பிள்ளைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.